நமது வாழ்க்கையில் மனித சக்தி தவிர்த்த ஒரு பெரும் சக்தி நம்மை வழிநடத்தி இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் நமக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதை உள்ளபூர்வமாக உணரவும் செய்கிறோம். நமது வாழ்க்கையில் நல்லவை மேலோங்கி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கவும், தீய சகுனங்கள் தீய விஷயங்கள் நடைபெறாமல் தவிர்க்கவும் இந்து மத சாஸ்திரங்களும் ஜோதிடங்களும் நமக்கு மிகவும் உதவுகின்றன. இதன் மூலம் வருங்காலங்களில் நடக்கப் போவதை முன்கூட்டியே அறிந்து அதற்கு ஏற்றவாறு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்கிறோம். வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள், லாப நஷ்டங்கள் அனைத்தும் வருவது இயற்கை. ஆனால் அதை முன்கூட்டியே கணித்து அதற்கு ஏற்றபடி நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியம். பொதுவாக ராசி கற்களை பற்றி இதற்கு முன்பு நாம் கேள்விப்பட்டிருப்போம். நவரத்ன கற்களை கேள்விப்பட்டிருப்போம். இன்னும் சொல்லப்போனால் கோகினூர் வைரம் கூட கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சூரியகாந்தக்கல் எனும் ஒன்றை கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. முன் சொன்ன நவரத்ன கற்களும் ராசி கற்களையும் தாண்டி பல்லாயிரம் மடங்கு சக்தி வாய்ந்ததுதான் இந்த சூரியகாந்த கல் என்று சொல்லப்படக்கூடிய சியாமந்தக மணி. இதற்கு பகவான் கிருஷ்ணர் காலத்திலிருந்தே ஒரு உதாரணத்தை சொல்லலாம். ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் சூரிய வழிபாடே பரவி இருந்தது. ஆதிசங்கரர் வந்த பின்பே சிவன், விஷ்ணு, சக்தி, விநாயகர், முருகன் மற்றும் சூரியன் என ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக 6 விதமான வழிபாட்டு முறைகள் இந்து மதத்தில் உண்டாகின. அதன் பின்னர் சூரிய வழிபாடு மெல்ல மெல்ல பின்னுக்கு தள்ளப்பட்டு சிவன், விஷ்ணு, சக்தி வழிபாடுகள் முக்கியத்துவம் பெறத் தொடங்கின. சூரிய வழிபாட்டில் அக்கால மக்கள் அனைவரும் தீவிரமாயிருந்தனர். தீரத்தையும் வெற்றியையும் அருள்பவர் சூரியன் என்பதாலேயே சூரியனின் மீது அளவற்ற பக்தி கொண்டவர்களாக அம்மக்கள் இருந்தனர். அத்தகையவர்களில் முதலிடம் பெற்றவர் சத்ரஜித். இவர் சதா சர்வகாலமும் சூரியனை மனதில் நிறுத்தி பூஜித்து வந்தார். ஒரு நாள் அவர் தன்னை மறந்து தவத்தில் மூழ்கிய போது அவர் முன் சூரிய பகவான் பளீரென்று ஒளிவெள்ளத்தின் நடுவே காட்சியளித்தார். மட்டற்ற பக்தியால் சத்ரஜித் மகிழ்ந்தார். இந்த ரத்தினத்தை பெற்றுக்கொள். இதன் பெயர் சியாமந்தக மணி. இது இருக்கும் இடத்தில் சகல நன்மைகளும் விளையும். மழை வளம் குன்றாது, செல்வ வளம் சிறக்கும், கெட்ட சக்திகள் அணுகாது, தோஷங்கள் ஏற்படவே ஏற்படாது. இது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடியது என்றார் சூரிய பகவான். அவர் நீட்டிய கல்லோ அவரை போலவே 4 திசைகளிலும் ஒளியை வாரி இறைத்து கொண்டிருந்தது. அந்த ரத்தினக்கல்லை பெற்றுக்கொண்ட சத்ரஜித் மட்டற்ற மகிழ்ச்சியோடு திரும்பினார். சத்ரஜித் தனது ஆடையில் கல்லை முடிந்து வைத்திருந்தாலும் அதையும் மீறிக்கொண்டு அந்த கல் ஒளி வீசியது. பார்த்தவர்கள் அவர் உடலில் இருந்து ஒளி வீசுவதாக எண்ணியதால் சூரிய பகவானே குதிரை மேல் ஏறி பவனி வருவதாக எண்ணி அரண்டு ஓட்டம் பிடித்தனர். இன்னும் சிலரோ அப்படியே சாலையில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினர். சூரிய பகவான் வருகிறார், ஓடிப்போய் மன்னரை வரச் செய்யுங்கள் என ஒருவர் கூற மற்றவர் அரண்மனைக்கு ஓட்டம் பிடித்தார். நில்லுங்கள், நான் கடவுள் இல்லை, உங்களைப் போன்ற மனிதன்தான். என்னை அடையாளம் தெரியவில்லையா உங்களுக்கு? நான் தான் சத்ரஜித். அவனை அருகில் சென்று உத்து பார்த்த பலரும் அட, நம்ம சத்ரஜித் என்று வியந்து எப்படி இப்படி ஒளி வீச ஆரம்பித்தீர்கள் என கேட்டனர். அதற்கு சத்ரஜித்தோ, நான் ஒளி வீசவில்லை, என்னிடம் இருக்கும் இந்த கல் வீசும் ஒளிதான் இது சூரியகாந்த கல். சூரிய பகவான் இதனை எனக்கு அளித்துள்ளார் என்று சத்ரஜித் கூறியபடியே எடுத்துக்காட்டிய சியாமந்தக மணியின் பிரகாசத்தை கண்டு அனைவரும் திகைத்து போயினர். அதன்பின் இந்த சூரியகாந்த கல்லின் புகழ் நாடு முழுவதும் பரவியது. மக்கள் எங்கெங்கோ வெகு தொலைவில் இருந்தெல்லாம் வந்து சியாமந்தக மணியை பார்த்து சென்றனர். சியாமந்தக மணியின் புகழ் அரண்மனையை எட்டியது. அதன் பின்னர் பகவான் கிருஷ்ணரே அதை காண நேரில் வந்தார். கிருஷ்ணர் நேரில் வந்ததும் சத்ரஜித்துக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. எப்பேற்பட்டவர் கிருஷ்ணர், அவரே நம்மை தேடி வந்திருக்கிறாரே என மட்டற்ற மகிழ்ச்சியோடு சியாமந்தகமணியை எடுத்து வந்து கிருஷ்ணருக்கு காட்டினார் சத்ரஜித். அதை கண்ட கிருஷ்ணர் சத்ரஜித்தை பாராட்டினார். கடைசியாக கிருஷ்ணர் கூறினார், சத்ரஜித், ஒரு மனிதனின் ஆயுட்காலம் அதிகபட்சம் 120 ஆண்டுகள். சூரிய திசை, சந்திர திசை, சுக்கிர திசை, குரு திசை என 9 கிரகங்களின் தசாபுக்தி காலம் மொத்தம் 120 ஆண்டுகள். ஆனால் ஒரு நாட்டின் ஆயுட்காலமோ பல்லாயிரம் ஆண்டுகள். நீங்கள் பெற்ற இந்த சியாமந்தக மணி உங்கள் வீட்டில் இருந்தால் வீடு செழிக்கும் என்பது உண்மைதான். ஆனால் அதை நீங்கள் நாட்டுக்கு அளிப்பீர்களே, ஆனால் தலைமுறை தலைமுறையாக இந்த தேசமே செழிக்கும். ஆகவே இதனை நீங்கள் இந்நாட்டிற்கு பரிசாக அளித்து விடுங்களேன்.
இதை கோவிலில் வைத்து மக்கள் அனைவரும் வழிபடும்படி ஏற்பாடு செய்யலாம் என்ற கிருஷ்ணரின் யோசனையை ஏனோ சத்ரஜித் ஏற்கவில்லை. சியாமந்தக மணியை பிரிய அவருக்கு மனமே வரவில்லை. இதை புரிந்து கொண்ட கிருஷ்ணர், நீங்கள் இப்போது பதில் சொல்ல வேண்டாம், எனது யோசனையை பரிசீலித்து பாருங்கள், பின்னர் முடிவெடுக்கலாம், இவ்வாறு கூறிவிட்டு விடைபெற்று சென்று விட்டார் கிருஷ்ணர். கல்லை நேரடியாக தன் கண்காணிப்பில் வைத்திருந்தார் சத்ரஜித். இரவும் பகலும் சியாமந்தக மணி அவருடனேயே இருந்தது. இந்நிலையில் சத்ரஜித்தின் தம்பி பிரசைவஜித் இவரது வீட்டுக்கு வந்தார். தம்பியை அன்போடு வரவேற்ற சத்ரஜித் அவரிடம் தனக்கு கிடைத்த சியாமந்தக மணியை காட்டினார். பரவசம் அடைந்த பிரசைவஜித் சொன்னார், அண்ணா, பக்கத்து ஊரில் என் மனைவியின் உறவினர் வீட்டு திருமணம் நடைபெற உள்ளது. நான் அதில் கலந்து கொள்வதற்காகத்தான் வந்தேன். வழியில் உங்களை பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். நீங்கள் இந்த கல்லை எனக்கு ஒரே ஒரு நாள் இரவலாக கொடுங்களேன். திருமணத்திற்கு நமது உறவினர்கள் எல்லோரும் வருவார்கள். அவர்களிடம் காட்டிவிட்டு இன்று மாலை திரும்பி வரும்போது கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன் என்றார். தம்பியின் யோசனைக்கு சத்ரஜித் மகிழ்ச்சியோடு சம்மதித்தார். ஒரு தங்க ஹாரத்தை எடுத்து அதில் சியாமந்தக மணியை கோர்த்து தம்பியின் கழுத்தில் போட்டார். தம்பி, பத்திரம், இதன் மீது நிறைய பேருக்கு கண்ணுண்டு. ஆளானப்பட்ட கிருஷ்ணரே இதை விரும்பினார் என்றால் பார்த்துக்கொள். ஆனால் தனக்கு இது வேண்டும் என்று சொல்ல கூச்சப்பட்டு கொண்டு மன்னர் ருத்ரசேனருக்கு இதை கொடுக்கும்படி சொன்னார் என்னிடம். ருத்ரசேனர் யார்? இவரது தாத்தாதானே. தாத்தாவுக்கு பிறகு அவர் சொத்து யாரிடம் போய் சேரும்? பேரனிடம்தானே. ஆகவே கவனமாக இரு என தம்பியை எச்சரித்து அனுப்பினார் சத்ரஜித். பிரசைவஜித்தும் அவரிடம் விடைபெற்று கொண்டு திருமண நிகழ்வுக்கு கிளம்பினார். மாலை நேரமானது. விளக்கு வைத்து நெடுநேரமாகியும் தம்பி வரவில்லை. மறுநாள் காலையில் தம்பியின் வருகையை எதிர்பார்த்திருந்த சத்ரஜித் குழம்பி போனார். தம்பி என்ன ஆனான் என்று அவ்வழியாக வந்த சிலரிடம் விசாரித்த போது அவர்கள் பக்கத்து ஊரில் நடைபெற்ற இதே திருமணத்துக்கு சென்றிருந்தவர்கள் என்று தெரிந்தது. அவர்களிடம் தன் தம்பி பற்றி விசாரித்தார் சத்ரஜித். யார்? பிரசைவஜித்தா? அவர் திருமணத்திற்கே வரவில்லையே என்றார்கள் அவர்கள். இதை கேட்டு திகைத்தார் சத்ரஜித். தனக்கு வேண்டிய 4-5 பேரை அழைத்து கொண்டு புறப்பட்டார். பக்கத்து ஊருக்கும் இந்த ஊருக்கும் இடையே அடர்ந்த காடு ஒன்று இருந்தது. அந்த காட்டினுள் புகுந்து தேட ஆரம்பித்தனர். கடைசியாக ஒரு இடத்தில் பிரசைவஜித்தின் உடலை இரத்த காயங்களுடன் கண்டுபிடித்தனர். உடனே சத்ரஜித் சொன்னார், நான் நினைத்தது சரியாகிவிட்டது. கிருஷ்ணர் சியாமந்தகமணியை கேட்டபோது நான் அதை அவருக்கு தர மறுத்தேன். அதனால்தான் எங்களை கண்காணித்து அவர் ஆட்களை வைத்து என் தம்பியை கொன்றுவிட்டார். கிருஷ்ணர் அனுப்பிய ஆட்கள் என் தம்பியை கொன்றுவிட்டு மணியை கைப்பற்றி எடுத்து சென்று விட்டனர். இப்படி சத்ரஜித் துயரத்துடன் சொன்னதை கேட்டு அவருடன் வந்தவர்கள் அதிர்ந்து போகினர். அவர்களுக்கும் இது உண்மை என்றே தோன்றியது. துவாரகை அரண்மனையில் உணவு உட்கொள்ள சென்ற கிருஷ்ணர் தன்னை காண ஒற்றன் ஒருவன் வந்திருப்பதாகவும் மிக அவசரமாக அவர் கிருஷ்ணரை சந்திக்க வேண்டும் என்று கூறியதையும் கேட்டு அவரை சந்திக்க விரைந்தார் கிருஷ்ணர். சத்ரஜித் தனது தம்பி பிரசைவஜித்திடம் சீமந்தக மணியை கொடுத்து அனுப்பியுள்ளார். வழியில் பிரசைவஜித் கொலை செய்யப்பட்டு விட்டார், நீங்கள்தான் கொன்றுவிட்டீர்கள் என ஊரே உங்களை சந்தேகிக்கிறது என ஒற்றன் தனக்கு கிடைத்த தகவலை கிருஷ்ணரிடம் பகிர்ந்தார். அதை கேட்ட கிருஷ்ணர், என்ன, நானா? திகைத்து நின்றார் கிருஷ்ணர். ஆம் பிரபு, நீங்கள் ஏற்கனவே சத்ரஜித்திடம் சியாமந்தக மணியை கேட்டீர்களாம். அவர் மறுத்துவிட்டாராம். அதனால் ரகசியமாக ஆட்களை அனுப்பி பிரசைவஜித்தை கொன்றுவிட்டு மணியை கவர்ந்து சென்று விட்டீர்களாம். கிருஷ்ணர் மறுபடியும் திகைத்தார். உடனே மெய்க்காவல் தளபதியை வீரர்களுடன் வரும்படி சொல்லி அனுப்பினார். அவர்கள் வந்ததும் நடந்தவற்றை கிருஷ்ணர் விவரித்தார். தளபதி கோபமாக வாளை உருவினார். ஆணையிடுங்கள், உங்கள் மீது அபாண்டம் கூறியவர்களின் நாக்கை துண்டிக்கிறேன். சிரித்தார் கிருஷ்ணர். இது இப்பிரச்சனைக்கான தீர்வாகாது தளபதி. இப்போது மக்களிடம் சந்தேகம் என் மீது திரும்பியுள்ளது. நான் நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டுமானால் முதலில் சியாமந்தகமணியை கண்டுபிடித்து சத்ரஜித்திடம் ஒப்படைக்க வேண்டும். கூடவே பிரசைவஜித்தை கொன்றவன் யார் என்றும் கண்டுபிடிக்க வேண்டும் என்றவர் தனது வீரர்களுடன் பிரசைவஜித்தின் உடல் கிடந்த இடத்தை நோக்கி சென்றார். அவரது உடல் கிடந்த இடத்தில் இரத்தம் சிந்தி இருந்தது ஏராளமாக. அருகில் ஒரு காலடி தடம் காணப்பட்டது. காலடி தடத்தை பார்த்தால் மனித காலடிகள் போல் தெரியவில்லையே. இந்த காலடி தடத்தை பார்த்தால் சிங்கத்தின் காலடிகள் போல தென்படுகிறது. எனவே நாம் இந்த காலடியை பின்தொடர்ந்து செல்வோம். நிச்சயமாக அப்போது பிரசைவஜித்தை கொன்றது யார் என தெரியும் என சொல்லியபடி
பகவான் கிருஷ்ணரும் அவருடன் வந்த தளபதி உள்ளிட்ட வீரர்களும் அந்த காலடி தடத்தை பின்தொடர்ந்தபடி காட்டில் வெகு தூரம் நடந்து சென்றனர். அப்படி சென்ற பின்பு ஒரு மரத்தடி நிழலில் சிங்கம் ஒன்று இறந்து கிடந்தது. அப்போதுதான் கிருஷ்ணருக்கும் வீரருக்கும் உடன் வந்த தளபதிக்கும் பிரசைவஜித்தை கொன்றது சிங்கம் என தெரிய வந்தது. காரணம், இறந்து கிடந்த சிங்கத்தின் அருகிலேயே இரத்த கரைகளுடன் பிரசைவஜித்தின் ஆடைகளும் சிதறி கிடந்தன. பிரசைவஜித்தை கொன்றது சிங்கம் என்றால் அவன் அணிந்திருந்த சியாமந்தகமணி பொறித்த தங்க ஹாரம் எங்கே? ஒருவேளை தங்க ஹாரத்தை கவர்ந்தபடி வந்த சிங்கத்தை கொன்றது யார் என பல்வேறு சந்தேகங்கள் எல்லோருக்கும் ஏற்பட்டன. இறந்து கிடந்த சிங்கத்தின் அருகில் சென்று பார்த்தார் கிருஷ்ணர். அப்போது மனித காலடி தடம் போலவே, ஆனால் அதைவிட பெரியதாக ஒரு காலடி தடம் அருகில் இருந்தது. அப்போது யோசித்த கிருஷ்ணருக்கு புரிந்தது, சிங்கத்தை கொன்றது மனித கரடிகள்தான் என்றது. கிருஷ்ணர் இப்படி சொன்னதும், என்ன மனித கரடிகளா? அப்படியும் ஒன்று இருக்கிறதா என்று வீரர்களும் தளபதியும் பிரமிப்போடு கேட்டனர். அதற்கு பதிலளித்தார் கிருஷ்ணர். சென்ற யுகத்தில் இருந்தன. ராவணனை எதிர்த்து ராமர் போரிட்ட போது அவருக்கு உதவியவை மனித குரங்குகளும் மனித கரடிகளும் தான். குரங்குகளுக்கு பிரதிநிதியாக அனுமனும் கரடிகளுக்கு பிரதிநிதியாக ஜாம்பவானும் இருந்தனர். இந்த காலடி தடத்தை பின்பற்றி கிருஷ்ணரும் வீரர்களும் வெகு தொலைவு சென்றனர். கடைசியாக ஒரு மலை குகையில் போய் முடிந்தது அந்த காலடி தடம். குகையின் வாசலை ஆராய்ந்து பார்த்தபோது நகையின் அருந்த துண்டு ஒன்று அங்கு கிடந்தது. அந்த தங்க சங்கிலியின் துண்டை எடுத்து ஆராய்ந்த கிருஷ்ணர் சியாமந்தகமணியை தங்க ஹாரத்தில் பதிந்திருக்க வேண்டும் என்றும் அதன் துணுக்காக இது இருக்கலாம் என்றும் கிருஷ்ணர் சொன்னார். நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் உள்ளே சென்று பார்த்துவிட்டு வருகிறேன் என்றார். குகை நீளமாக சென்றது. கிளைகள் அடர்ந்தும் காணப்பட்டது. தொலைவில் எங்கோ வெளிச்சம் காணப்பட்டது. வெகு தொலைவு சென்ற பின் பிரகாசமான வெளிச்சம் அங்கு காணப்படவே குகையின் மறுபுறமாக வெளியே வந்து விட்டோமா என்று எண்ணினார் கிருஷ்ணர். நெருங்க நெருங்க அந்த வெளிச்சம் ஒரு அறையில் இருந்து வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. வியப்புடன் அந்த அறையில் புகுந்த கிருஷ்ணர் அங்கு கரடிக்குட்டி ஒன்று விளையாடி கொண்டிருந்தது. அதன் கையில் சியாமந்தகமணி இருந்தது கண்டு கிருஷ்ணர் ஆச்சரியப்பட்டார். கிருஷ்ணரை கண்ட கரடி அஞ்சு நடுங்கியது. உடனே இடி முழக்கம் போல் யாரவன் என்று ஒரு குரல் கேட்டது. மறுகணமோ பிரம்மாண்டமான கரடி ஒன்று அந்த அறைக்குள் நுழைந்தது. மனிதனைப் போல் தன் 2 கால்களுடன் நடந்து வந்த கரடி கண்டு வியந்த கிருஷ்ணர் அது மனிதனைப் போலவே பேசியதை கண்டும் திகைத்தார். தனது குகைக்குள் புது மனிதர் ஒருவரை கண்டு ஆத்திரமடைந்த கரடி கிருஷ்ணரை ஒரு தள்ளு தள்ளியது. மறுகணம் கிருஷ்ணர் ஆவேசமாக ஓங்கி ஒரு குத்துவிட்டார். மல்லாந்து விழுந்தது கரடி. கிருஷ்ணரின் பலம் கரடியை திகைக்க வைத்தது. சுதாரித்து கொண்டு எழுந்த கரடி ஆவேசமாக கிருஷ்ணர் மீது பாய்ந்தது. கிருஷ்ணரும் பாய்ந்த கரடியின் புஜங்களை பிடித்து தள்ளினார். அங்கு ஒரு ஆக்ரோஷமான யுத்தமே ஆரம்பித்தது. இப்படி சலிக்காமல் 26 நாட்கள் கரடியும் கிருஷ்ணரும் சண்டையிட்டார்கள். கடைசியில் கிருஷ்ணர் கரடியை சுற்றி சுழற்றி தரையில் வீசினார். தூர போய் விழுந்த கரடி எழுந்து வந்து பணிவுடன் கேட்டது, இவ்வளவு பலம் பொருந்திய நீ யார்? என்னை விட பலசாலி இந்த உலகத்தில் ஒரே ஒருவர்தான் உண்டு. அதுவும் ராமர் ஒருவர்தான் என்னை விட அபாரமாக பலம் படைத்தவர். அதன் பின்னர் அப்படி ஒரு பலசாலியை நான் இப்போதுதான் பார்க்கிறேன். நிமிர்ந்து பார்த்த கரடி தோளில் வில்லும் அமரத் துணியும் தரித்தபடி ராமர் நிற்பது கண்டு, பிரபு நீங்களா என்று பரவசத்துடன் கூறியபடி அவர் காலில் விழுந்து வணங்கியது. எழுந்த கரடியை ராமர் இறுக அணைத்து கொண்டார். ஜாம்பவான், உன் பக்தியைப் போலவே உன் பலமும் அபாரமானது. என்னை திணற வைத்து விட்டாய் போ என்றார். பிரபு, உங்களையே சந்தேகித்த என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்றார் ஜாம்பவான். மறுகணம் அங்கு கிருஷ்ணர் இருப்பது கண்டு திகைத்தார். கிருஷ்ணர் சிரித்தார். நான் சென்ற யுகத்தில் ராமராக பிறந்தேன். இந்த யுகத்தில் கிருஷ்ணராக அவதரித்துள்ளேன். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதுதான் 2 பிறவிகளின் எனது நோக்கம். நீ 7 சிரஞ்சீவிகளில் ஒருவன், அழிவற்ற அமரத்தன்மை கொண்டவன். சென்ற பிறவியில் ராவண யுத்தத்தில் உனக்கு சரியானபடி சண்டையிட வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் ஊரே என்னை புகழ்ந்தபோது உன் மனதுக்குள் ராவணன் எல்லாம் ஒரு பலசாலியா, இந்த ராமர் என்னை விட பலசாலியா இல்லையா என்று சந்தேகப்பட்டாய். அதனாலேயே உன் திருப்திக்காக இந்த சண்டை நடத்தப்பட்டது ஜாம்பவான் என்றார் கிருஷ்ணர். கிருஷ்ணரை வணங்கி கேட்டுக்கொண்டார் ஜாம்பவான். வெறும் பழக்கத்துடனும் பக்தியுடனும் நமது இந்த தொடர்பை முடித்துக் கொள்வதை எனக்கு இஷ்டமில்லை. இதோ என் மகள் ஜாம்பவதியை அழைத்து வருகிறேன். அழகில் சிறந்த அவளை உங்கள் மனைவியாக ஏற்றுக்கொண்டு பெருமைப்படுத்த வேண்டும் என்றார்.
அதன்படியே கிருஷ்ணருக்கும் ஜாம்பவதிக்கும் அங்கு திருமணம் நடைபெற்றது. பின்னர் ஜாம்பவானிடம் விடைபெற்றுக் கொண்டு ஜாம்பவதியையும் அழைத்து கொண்டு திரும்பினார் கிருஷ்ணர். திருமண பரிசாக சியாமந்தக மணியை அவருக்கு அளித்த ஜாம்பவான் அது தன்னிடம் எப்படி வந்தது என்பது பற்றியும் கூறினார். காட்டில் பழங்களை பறித்து வருவதற்காக சென்றபோது ஒரு இடத்தில் பிரகாசமாக ஒளி இருந்தது. அது என்ன என்று பார்க்க போன என்னை ஒரு சிங்கம் பார்த்தது. ஓங்கி ஒரு அறை அறைந்து அதை கொன்றுவிட்டு இந்த ரத்தினத்தை எடுத்து வந்து என் குழந்தைக்கு விளையாட கொடுத்தேன். இதை தேடித்தான் நான் வந்தேன் என்றார் கிருஷ்ணர். அடடே, வெகுநேரமாகிவிட்டதே, என்னை காணாமல் வீரர்கள் கவலையோடு இருப்பார்கள் என்று கூறி அவசரமாக புறப்பட்டார். ஜாம்பவதியும் உடன் கிளம்பினாள். குகைக்குள் சென்ற கிருஷ்ணர் நாட்கணக்காகியும் வராததைக் கண்டு சந்தேகித்த வீரர்களும் தளபதியும் உடனே துவாரகைக்கு திரும்பி சென்று கிருஷ்ணர் காணாமல் போனது குறித்து கூறினார்கள். இதனால் துவாரகபுரி முழுவதும் பெரும் சோகத்தில் ஆழ்ந்தது. கிருஷ்ணர் மீது சத்ரஜித் அபாண்டமாக பொய் கூறியதால் தான் இந்த நிலை ஏற்பட்டது என்று பலரும் அவரை தூற்றினார்கள். மனம் வருந்திய சத்ரஜித் துர்கா பரமேஸ்வரி ஆலயத்திற்கு சென்று வணங்கிவிட்டு அனைவரும் புறப்பட்டு குகைக்குள் சென்று தேடி பார்க்கலாம் என்று முடிவு செய்தார்கள். அதன்படி அனைவரும் புறப்பட்ட போதே எதிரே வந்த கிருஷ்ணர், இதோ உங்களுடைய சூரியகாந்த கல். உங்களுடைய சகோதரரின் மரணத்திற்கு காரணம் நான் அல்ல. என் மீதான சந்தேகத்தை நீக்கிவிட்டேன் என்றார். கண்ணீர் விட்ட சத்ரஜித், இந்த சியாமந்தக மணியால் நேர்ந்த குழப்பம் போதும், நீங்கள் கூறியபடி இதை நாட்டுக்கே கொடுத்து விடுங்கள் என்று கூறி தனது மகள் சத்தியமாமாவையும் கிருஷ்ணருக்கு மணமுடித்து சியாமந்தக மணியையும் அவரிடமே கொடுத்து விட்டார். பெரும் எடையுடனும் பெரும் ஒளியுடனும் விளங்கிய சியாமந்தக மணியை அதற்கு பிறகு கோவிலில் வைத்து வழிபட்டார்கள் மக்கள் என்று கூறுகிறது புராணம். இப்படி பெரும் சிறப்புமிக்கதாக கூறப்படும் சியாமந்தக மணி எனும் சூரியகாந்த கல் ஒவ்வொருவர் வீட்டிலும் இருப்பது மிகவும் அதிர்ஷ்டமானதும் கூட. சியாமந்தக மணி எனும் சூரியகாந்த கல் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடியது. சகல நன்மைகளும் கிடைக்கும். இதை நாம் வைத்திருக்கும் போது செல்வ வளம் செழிக்கும். கெட்ட சக்திகள் அண்டவே அண்டாது. தடைகள் தகர்ந்து போகும். எந்த தோஷங்களும் ஏற்படாது. அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும். தலைமை பண்போ நம்மை தேடி வரும். அது மட்டுமல்ல, உடல் வலிமை பெறும். நோய்கள் நீங்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். நல்ல அறிவு, நற்படிப்பு மற்றும் புத்தி கூர்மை உண்டாகும். வாழ்க்கையே பிரகாசமாய் மாறும். மகாபாரத கர்ணனுக்கு கவசமாயிருந்து காத்தது போல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இது கவசமாய் நின்று காத்து வெற்றி ஒன்றை மட்டுமே உங்களுக்கு கொடுக்கும் அபார சக்தி வாய்ந்தது இந்த சியாமந்தக மணி எனும் சூரியகாந்த கல். இதை பிரத்யேகமாக மக்களுக்கு விற்பனை செய்கிறது நமது தஸ்வி ஜெம். உடனே வாங்கி பயனடையுங்கள். வாழ்க்கையில் அளவற்ற மேன்மை அடையுங்கள்.